சென்னையில் கடைசி நாளான இன்று சொத்து வரி செலுத்தாவிட்டால் அபராதம் செலுத்த நேரிடும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி, தொழில் வரி செலுத்துவதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட சொத்து உரிமைதாரர்கள் மற்றும் வணிக நிறுவனங்களிடம் 6 மாதங்களுக்கு ஒருமுறை சொத்து வரி, தொழில் வரி வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிதி மூலம் மாநகராட்சியில் வளர்ச்சி திட்ட பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அரை நிதியாண்டுக்கான சொத்து வரி, தொழில் வரியை செலுத்துவதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. பொதுமக்கள் நிலுவையில் உள்ள வரி பாக்கி மாநகராட்சி அலுவலகங்கள், இ-சேவை மையங்கள் மற்றும் மாநகராட்சி இணையதளத்தில் செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள சொத்து வரியை விரைவாக செலுத்தும்படி பொதுமக்களுக்கு கடந்த 1 மாதமாகவே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. உரிய கால அவகாசம் முடிந்த பிறகு வரி செலுத்துவோருக்கு மாதம் 1% அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. மேலும் நீண்ட காலமாக சொத்து வரி செலுத்தாதவர்களை கண்டறிந்து அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநகராட்சி எச்சரித்துள்ளது. அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் ஈரான் மீது குண்டு வீசுவோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுக்க புதிய ஒப்பந்தத்தை கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதில் அணு ஆயுத உற்பத்திக்கு தடை விதிக்கும் விதமான புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது தொடர்பாக ஈரான் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். ஆனால் அமெரிக்காவிடம் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்றும் அந்நாட்டுடன் மறைமுகமான பேச்சுவார்த்தை தொடர்ந்து வருவதாகவும் ஈரான் அதிபர் மசூத் பெசேஷ்கியான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஓமன் நாட்டின் உதவியுடன் அமெரிக்காவிற்கு கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக தனியார் தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திடாவிட்டால் அந்நாட்டின் மீது குண்டு வீசுவோம் என்று எச்சரித்துள்ளார். மேலும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஈரான் மீது வர்த்தக வரி விதிக்கப்பட்டதைப் போன்று தற்போதும் 2ஆம் கட்டமாக வரி விதிப்போம் என்றும் டிரம்ப் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இறந்தவர்களின் உடல்களுடன் சாலை மறியலில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கும் புதிய சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும் என மாநில அரசுக்கு காவல் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. தமிழ்நாட்டில் கொலை உள்ளிட்ட காரணங்களால் உயிரிழப்போரின் உடல்களுடன் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இவ்வாறு போராட்டம் நடத்துவோரை கட்டுப்படுத்துவதில் காவலர்களுக்கு சிக்கல் உள்ள நிலையில் ராஜஸ்தானில் கடந்த 2023ஆம் ஆண்டில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டது. இதன்படி பொது இடங்கள் மற்றும் சாலையில் உடல்களுடன் மறியல் செய்வோரை கைது செய்து 5 ஆண்டுகள் வரை சிறையில் அடைக்க முடியும். ராஜஸ்தானில் இருப்பதைப் போலவே தமிழ்நாட்டிலும் புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு 5வது காவல் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சி.டி. செல்வம் தலைமையிலான ஆணையம் அண்மையில் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் அறிக்கை அளித்துள்ளது. அதில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் கலவரம் வெடித்த நிலையில் ஏராளமான பொது சொத்துக்கள் சேதமடைந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ள அந்த ஆணையம் உரிய உத்தரவுகளை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்பான உண்மைக்கு புறமான தகவல்கள் பரவுவதை தடுக்கும் வகையிலும் சட்டம் இயற்ற வேண்டிய தேவை இருப்பதாக மாநில அரசுக்கு அந்த ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் பறவைகளுக்கு நீர் வைக்க வேண்டும் என்று பொதுமக்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. எனவே தண்ணீர் தேடி அலையும் பறவைகளுக்காக நீரும் உணவும் கொடையளிப்போம் என எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். மேலும் வீட்டு மொட்டை மாடியில் பறவைகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வைக்கும் புகைப்படங்களையும் அவர் பகிர்ந்துள்ளார். இதனிடையே சேலம் மாநகர் சூரமங்கலம் காவல் நிலையத்திற்கு அருகில் அதிமுக மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். பொதுமக்களுக்கு மோர் மட்டுமின்றி இளநீர், தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சு, நுங்கு உள்ளிட்டவற்றையும் அவர் வழங்கினார். இந்திய கல்வி முறையை அச்சுறுத்தும் 3 அம்சங்களை 2020ஆம் ஆண்டின் தேசிய கல்விக் கொள்கை மறைப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி விமர்சித்துள்ளார். முன்னணி நாளிதழில் கட்டுரை எழுதியுள்ள அவர் மத்திய அரசின் அதிகாரத்தை மையப்படுத்தும் வகையிலும் கல்வி நிலையங்களை வணிகமயமாக்குவதுடன் தனியார் முதலீடுகளை கொண்டு வரும் வகையிலும் தேசிய கல்விக் கொள்கை இருப்பதாக தெரிவித்துள்ளார். கல்வி நிலையங்கள் மற்றும் பாடத்திட்டங்களை வகுப்புவாத மயமாக்கும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை இருப்பதாக சோனியா காந்தி விமர்சித்துள்ளார். கல்வி நிலையங்களில் வெறுப்புணர்வை அறுவடை செய்யும் RSS மற்றும் பாஜகவின் நீண்டகால திட்டமாகவே தேசிய கல்விக் கொள்கை உள்ளதாகவும் பல்கலைக்கழகங்களில் வலதுசாரி சிந்தனையை பின்புலமாக கொண்டவர்கள் பேராசிரியர்களாக அதிக அளவில் தேர்வு செய்யப்படுவதாகவும் PMC திட்டத்தை மாநில அரசுகள் அமல்படுத்துவதற்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் நிதியை அளிக்காமல் வஞ்சிப்பதாக சோனியா காந்தி சாடியுள்ளார். மத்திய அரசு உயர்கல்வியில் கொடூரமான UGC வரைவு கொள்கைகளை வகுத்திருப்பதாக சோனியா காந்தி விமர்சித்துள்ளார்.